எல்லாருக்கும் ஹாய். அம்மா பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாருக்கும் இன்றைக்கி டே ஹாப்பியாக சூப்பராக போகணுங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ முக்கியமான சில விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. முதல் விஷயம் என்னென்னா, நகைச்சீட்டு திரும்பவும் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறேங்க. ஸோ நிறைய பேர் நகைச்சீட்டு போட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நானும் ஒரு ஜிஆர்டியில் போட்டிருக்கிறேன், இப்போ பிரணவில் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி 2 கடையில் வந்து நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் 1 இயராக நான் நகைச்சீட்டே போடலை. கடைசி 2023 நகை நான் எடுத்ததுக்கப்புறம் பிரணவில் வந்து இஷ்யூ ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் நான் நகைச்சீட்டே போடலை. ஸோ திரும்பவும் நான் நகைச்சீட்டு போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நிறைய கடைகள்லையும் விசாரிச்சுட்ருக்கிறேன். முக்கியமாக என்எஸ்கே பற்றின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் கேள்விப்படுறேன். அங்கேயும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மகாலட்சுமி கோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த தடவை நான் ஜிஆர்டியில் வந்து நகைச்சீட்டு போட போகிறது கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து எனக்கு அவ்வளோவா பெஸ்ட்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ஒரு 3 கடை வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மாதம் எவ்வளோ பே பண்ணலாம், அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, அது ஆன்லைன் மூலயமாவும் பே பண்ணலாம். ஸோ இந்த 3 விஷயத்தையுமே நான் நாளைக்கு வீடியோவில் நான் தெளிவான முறையில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ரொம்ப வெயிட் அதிகமாயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நார்மலாக விட பழைய ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே சேரலை. இதுக்காக புதுசாக நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணுமான்னு யோசனையாக இருக்குது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சரி வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஹெல்த்துக்காகவும் இப்போயே ஒரு 1 இயரில் குறைச்சாதான் குறைச்ச மாதிரி. ஆஃப்டர் 30ஸ்க்கு அப்புறம் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஏன் தள்ளி போட்டுகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் சரி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஆர்டி ஸ்டூடியோ ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பிரதரோட வீடியோஸ் தான் நான் நிறையா பார்த்தேன். லாஸ்ட் 6 மந்த்ஸாக இல்லை 2 வருஷமாகவே நான் யோசிச்சுட்ருக்கேன், நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் வந்து அதுக்கு சரியான டைமோ இல்லை வந்து ஒரு 4 நாள் நான் ட்ரை பண்ணுவேன், அது 5ஆவது நாள் விட்டுருவேன். ஸோ இதுதான் நான் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுக்கப்புறமாவது நல்ல வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து 85 kgs இருக்கேன் இப்போது. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படியாவது ஒரு 20 kgயாவது நான் குறைக்கணும். ஒரு 20 கிலோவாவது குறைச்சாதான் அட்லீஸ்ட் நார்மலாக இருக்கும் இல்லையா. ஒரு 60 கிலோக்காவது வரணும். 25 kgs 20 to 25 60 கிலோ வந்துட்டாவது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறேன். ஸோ சிக்கனமாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அது நல்ல டயட் பிளானோட வேறு பண்ணணும். ஆக்சுவலாக அந்த ஆர்டி ஃபிட்னஸ் ஸ்டூடியோ யூடியூப் சேனலும் போய் பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து ஃபிட்னஸில் டயட் பிளானும் கொடுக்குறாங்க, சார்ட்டும் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அட்லீஸ்ட் அதை பார்த்தாச்சும் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம எந்த செலவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இருக்கேன். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் ஒன்று போட போகிறேங்க என்னோடய பாப்பாவுக்கு. ஸோ சாய்ஷாவுக்கு இப்போ வயசு வந்து 4.5 வயசு ஆகிடுச்சு. ஸோ 5 வயசு பிறக்கும்போது கரெக்டாக ஸ்கீம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 16 இயர்ஸில் ஒரு ஸ்கீம் பார்த்துருக்கேன், 21 இயர்ஸில் ஒரு ஸ்கீம் பார்த்துருக்கேன். மாதம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது. மினிமம் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் பே பண்ணலாம். 500 to 1000 எவ்வளோ நாளும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அந்த 10th படித்து முடிச்சு வரும்போதோ இல்லை 12th படித்து முடிச்சு வரும்போதோ ஒரு பல்காக 15 lakhs அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ சின்ன பொண்ணுக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வயசே ஆக போகுது. இன்னும் இந்த மந்த்து முடிஞ்சால் 2 வயசு. ஸோ அவளுக்கு கூட நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நம்மலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது இல்லையா. அப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி போட்டுக்கலான்னு இந்த 2 பிளான் இருக்குது. இந்த 2025 ஸ்டார்ட் ஆகும்போது இந்த 2 விஷயத்தையுமே பண்ண போகிறோம். ஸோ ஒன்று, மூத்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் பேரில் வந்து தனியாக ஸ்கீம் போடுறது. இன்னொன்று, இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஜாயிண்ட்டாகவே போட்டு இந்த பென்ஷன் ஸ்கீம் நிறையா இருக்குது. ஸோ அது விசாரிச்சுட்ருக்கிறேன் நான். ஸோ அதில் வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு 25 இயர்ஸ் இல்லை ஒரு 20 இயர்ஸ் இந்த மாதிரி லாங் ரன்னாக போட்டோன்னா மந்த்லி ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். இல்லை டோட்டலாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. இது நிச்சயமாக இந்த 2024 முடிஞ்சு ஜனவரி 2015 நான் அதை வந்து நிச்சயமாக பண்ணிடுவேன். ஸோ அது வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணல, இன்னும் நான் பேசலை. ஸோ அதெல்லாம் தெளிவாயிடுச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி பற்றின விஷயங்கள், சேவிங்ஸ் பற்றின விஷயங்கள், எங்கே சீட்டு போட போகிறேன், எவ்வளோ போட போகிறேன், அந்த 3 கடை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அது சொல்லிடுறேன். அதுக்கடுத்த நாள் இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து அதாவது ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் போட போகிறேன் 2 ஸ்கீம்ஸோட டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நீங்களும் இது பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ நகை வந்து
வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மாதம் 2000 தான் கட்ட முடியும்னா தயவு செஞ்சு 2000 கட்டுங்க. 1000 ரூபாய் கட்ட முடியும்னா 1000 ரூபாய் கட்டுங்க. ஏன்னா நகையோட ரேட்டு இன்னும் 10 வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 65,000 ஒரு 80,000 மாறிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2030 வந்து பார்த்தீங்கன்னா நகை வந்து ஒரு பவுன் இப்போ வந்து 53,000 விற்கிது அப்படின்னா அப்போ 65,000 வந்துடும். ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சேவிங்ஸாக அது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பென்ஷன் ஸ்கீமும் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்கீம் போடுறது. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷெட்யூல் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுத்தினாலும் மறக்காமல் எதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தோட வந்து ஒரு நல்ல மெசேஜோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.